அந்த ஹீரோயினிலாம் 18+ கண்டென்ட் பேசுது. அந்த 2-3 வாரத்தில் நல்லா தான் இருக்குது. அதுவும் இப்போ இருக்க கரெக்டாக காமனாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் 18+ல இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. சித்தார்த் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. லவ் ஃபிலிம் வந்து நல்லா இருக்கு ஓரளவுக்கு. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா. சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காங்க. கான்செப்ட் புதுசாக தான் இருக்குது. படம் லவ் சீன் தான் ஃபுல்லாக யங்ஸ்டருக்குலாம் நல்லா தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அதான் கொஞ்சம் எப்படியும் ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு படமே மாசாக இருந்துச்சு. லவ் சீன்ஸில் மெயினாக பார்க்கலாம். ஏன் ப்ரோ கேட்குறீங்க? அதெல்லாம் நிறைய இருக்குது ப்ரோ, எக்கச்சக்கமாக இருக்குது. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். மோஸ்ட்லி கப்புள்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். கப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பிடிக்கும். சித்தார்த் அவர் படனாவே ஒரு மாதிரி மாசாக தான் இருக்கும். இந்த வாட்டி செம்மையாக நடிச்சிருக்காரு, பார்க்கலாம். கான்செப்ட் நல்லா இருக்குது. அவர் நடிச்சதுலேயே இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புதுசாக யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ரொம்ப பிடிக்கும். நம்ம காலேஜ் பசங்க இவங்களாம் நல்லா பிடிக்கும். டிஸ்ட்ரிக்டோட ஃபேமிலியோட பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மியூசிக் எல்லாமே பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்த்துட்டு ஆனால் இவருக்கு மிஸ்யூ படம் நான் பார்த்துட்டேன். படம் பார்த்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருந்துச்சு. படம் சித்தார்த்தோட ஆக்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூஸ் ஆஃப் சிவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.